பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கணேஷ்குமார் சங்கீதன் என்கின்ற சந்தேக நபரை நான் சந்தித்திருந்தேன். இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டால் தனித்து விடுதலை புலிகளோடு இருந்த அந்த தொடர்பாடலை வைத்து விடுதலை புலிகளை முதன்மைப்படுத்தி வெறும் வாக்கு சேகரிப்புக்காக இந்த இன விடுதலை விற்ற வரலாற்று நாங்கள் பார்ப்போம். விடுதலை போராட்டத்தை விற்று இந்த அரசியலை செய்கிற பொழுது இந்த மண்ணின் மைந்தனாக இந்த விடயங்களை காவி நிற்கின்ற சங்கீதன் அந்த கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை தடை செய்வதற்காகவே இந்த விடயங்களை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். படம் காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல. முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால் இனிமேல் தாங்கள் தமிழ் மக்களை அனுசரித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய இனவாத செயல்பாடுகளை தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுத்தால்தான் தென்பகுதியிலே தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த அரசினுடைய இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்திலே அந்த இளைஞர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவருடைய விடுதலைக்காக தாயகத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று திரண்டு ஜெஃப்னாப்புடைய நேருக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போன்ற விஷயம் அண்மையில் பெரிதும் பேசுபொருளாக மாறியுள்ள கிளிநொச்சி பாடகரின் கைது. அதாவது விடுதலை புலிகள் தொடர்பான எழுச்சி பாடல்களை பாடினார் என்ற குற்றத்திற்காக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள இளைஞன் தொடர்பான காணொலி தான் இது அமையப்போது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ் சட்டத்தரணிகள் ஒரு சிலர் இளைஞனை சிறைக்குள் சென்று சந்தித்திருந்தார்கள். அந்த வகையில் சிறைச்சாலைக்குள் இளைஞனுக்கும் தமிழ் சட்டத்தரணிகளுக்கும் இடையில் நடந்த பேச்சு, அதாவது இளைஞன் கூறிய பல தகவல்கள் தொடர்பாக தான் இந்த காணொலி அமையப்போது. அந்த சந்தித்த சட்டத்தரணிகள், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை பிறப்பு செயலாளராக இருக்கின்ற காண்டீபன் அவர்கள் மற்றும் தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்தன் ஆகிய சட்டத்தரணிகள் அவர்களை சந்தித்திருந்தார்கள். அந்த சட்டத்தரணிகள் சந்தித்த பிற்பாடு வெளியில் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக இந்த காணொலி அமையப்போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கணேஷ்குமார் சங்கீதன் என்கின்ற சந்தேக நபரை நான் சந்தித்திருந்தேன். நேற்றைய தினம் சாபகச்சேரி நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதன் மீதான குற்றச்சாட்டு விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிற வகையிலே அவர் பாடல்களை பாடியுள்ளார் என்கின்ற வகையிலே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே இந்த கைது சட்டத்துக்கு முரணானது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டது, சட்ட விரோதமானது. எந்த வகையில் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து கடந்த 33 வருடங்களுக்கு மேலாக தாயக விடுதலைக்காக போராடி வந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய பாடல்கள் என்பது எங்களுடைய சொந்த அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார்களாலே பாடப்பட்டது. இந்த பாடல்கள் ஒரு வரலாற்றை சொல்லி நிற்கிறது, ஒரு வரலாற்றை காவி நிற்கிறது, ஒரு வரலாற்றை கடத்தி நிற்கிறது என்கின்ற வகையிலே இது ஒரு இனத்தினுடைய இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் என்கின்ற வகையிலே இந்த சங்கீதனுடைய தடுப்புக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த என்பிபி அரசு யாழ் வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட சந்தர்ப்பத்திலே தேசிய தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு அங்கே ஒரு சிலை எழுப்புவதாகவும் அவருடைய விடுதலை பாடல்களை பிரதியாக்கம் செய்து புதிய பாடல்களை அவர்கள் ஒலிபரப்பியிருந்த விடயத்தை நாங்கள் மிக ஆழமாக அறிவோம். அந்த வகையிலே இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டால் தனித்து விடுதலை புலிகளோடு
இருந்த அந்த தொடர்பாடலை வைத்து விடுதலை புலிகளை முதன்மைப்படுத்தி வெறும் வாக்கு சேகரிப்புக்காக இந்த இன விடுதலையை விற்ற வரலாற்று நாங்கள் பார்ப்போம். வரலாறு பிறந்த மண்ணே, தேசிய தலைவனை தந்த மண்ணே, வீரம் விளைந்த மண்ணே, மண்ணே மானம் தலைந்த மண்ணே, வரலாறு பிறந்த மண்ணே, தேசிய தலைவனை தந்த மண்ணே, மண்ணே வல்வெட்டி தூரையே, மண்ணே வல்வெட்டி தூரையே. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், NPP வெறுமனே வாக்கு கவர்ச்சிக்காக, வாக்கு வேட்டைக்காக இந்த பாடலை பதிவு செய்து அவர்கள் தேசிய தலைவருடைய வீடு உள்ளிட்ட படங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வாக்கை கபலீகரம் செய்து இந்த விடுதலை போராட்டத்தை விற்று இந்த அரசியலை செய்கிற பொழுது இந்த மண்ணின் மைந்தனாக இந்த விடயங்களை காவி நிற்கின்ற சங்கீதன் இனத்தினுடைய சொத்து. நாங்கள் அவரை காவல் செய்து அவருடைய விடுதலை சம்பந்தமாக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே சங்கீதனுடைய விடுதலை என்பது இந்த இனத்தினுடைய விடுதலை சார்ந்த அறத்தின் வழி நின்ற மரத்தின் வழி நின்ற அந்த போராட்டத்தினுடைய வலிகளை சுமந்திருக்கின்ற மக்களினுடைய வரலாற்றை கடத்தி நிற்கின்ற அந்த விடயத்திலும் சங்கீதனுடைய விடுதலை மிக அவசியமானது. சங்கீதனுடைய அந்த கைது சர்வதேச மட்டங்களிலே நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை. NPP அரசாங்கத்தினுடைய இந்த போலியான இந்த முகத்தை இன்றைக்கு நாங்கள் முழுமையாக கண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தமிழினத்தின் மீது தொடர்ந்து விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டத்தை நான் ஆதரித்து நிற்பது. விடுதலை புலிகள் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய அரசியல் அபிலாசைகளை காவி சென்ற அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுடைய உயிரையும் சுத்தமாக மதித்து அந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருந்த ஒரு போராட்டத்தினுடைய அந்த வரலாற்றை சொல்லி நிற்கின்ற பாடல்கள் நாங்கள் காவி செல்ல வேண்டும். வர்ண ராமேஸ்வரன் உங்களுக்கு தெரியும், மாவீரர் தின பாடலை பாடியவர், என்னுடைய பாடசாலையினுடைய நண்பன். எனக்கு 3 வருடங்கள் சிரேஷ்ட மாணவனாக என்னுடைய பாடசாலையிலே கற்பித்து ஒருவர், என்னுடைய ஊரை சேர்ந்தவர். அவருடைய அந்த பாடல் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதிலும் உறுதி, இழிவாக வாழோம் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் என்று உறுதி எடுத்துக் கொண்டு அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களிலே எங்கள் கனவுகளை தாங்கி நிற்கின்ற அந்த தியாகத்தின் படை நின்ற அந்த பாடல்களையும் அந்த அரசியலையும் நாங்கள் பேசியாக வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் இந்த சங்கீதனுடைய விடுதலைக்காக பலதரப்பட்ட வகையிலும் நாங்கள் போராடி இதனை சர்வதேசத்தினுடைய கண்களுக்கு கொண்டு வந்து இந்த PTA பயங்கரவாத தடை சட்டத்தை இதை நீக்குவேன் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசு மீண்டும் இந்த சட்டத்தை பாவித்து அப்பாவி மக்களை குறிப்பாக வாழ்நாளிலே அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டிய ஒருவராக இருக்கிறார். மிக குறுகிய இளைய ஒருவர். அவர் நான் இப்பொழுது சந்தித்த பொழுது சொன்னார், தனக்கு கனடாவிலே பாடுவதற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது என்று சொல்லியும் அந்த அனுமதிக்காக கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை அளித்து நிற்கிற பொழுது அந்த கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை தடை செய்வதற்காகவே இந்த விடயங்களை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனினும் நாங்கள் இந்த விடயங்களை அடுத்த நீதிமன்ற தவணையிலே சட்டத்திறனிகள் ஊடாக நாங்கள் இந்த தகவல்களை பாரப்படுத்தி அவருடைய விடுதலைக்காகவும் இந்த அரசினுடைய இந்த அடித்தனங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுப்போம். அவருடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவோம். இன்றைக்கு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே எழுச்சி பாடல்கள் பாடினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற கணேஷ்குமார் சங்கீர்த்தனை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய தாயார் இங்கே இருக்கிறார். நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அவர் உட்படுத்தப்பட்ட வேளையிலே சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சாயந்தன் அவருக்காக ஆஜராகினது எனக்கு தெரியும். இந்த விடயம் சம்பந்தமாக மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்திலே நேற்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே
இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சாயந்தன் அவர்கள் இந்த வழக்கை நேற்றோடு முடிவுறுத்தும்படியாக, அதாவது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத விடயங்கள் என்று வாதாடியிருக்கிறார். ஆனாலும் நீதவானவர்கள் முதல் நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினாலே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது தாயாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனை சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அவர் சார்பிலே உடனடியாக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்து வெகு விரைவிலே அவரை விடுவிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விவரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)H என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்ச நீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் ஒரு பாடகர், ஈழத்தமிழ் கலைஞர் ஒருவர், சங்கீதன் என்ற ஒரு இளைஞர் ஸ்ரீலங்கா போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே 14 நாட்கள் தடுப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அவரை எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி காண்டிவனன் அவர்கள் இன்று நேரிலே சென்று பார்வையிட்டு அவரை சந்தித்து அவருடைய தாயாரோடும் உரையாடி அவருடைய விடுதலைக்காக நாங்கள் குரல் கொடுப்பதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கைதானது தமிழர்களுடைய பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தை முற்றுமுழுதாக நசுக்குகின்ற ஒரு செயல்பாடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்து பதவிக்கு வந்த அரசாங்கம் அதே பயங்கரவாத சட்டத்தின் கீழ் அப்பாவி இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்துகின்ற ஒரு போக்கை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த கைது சம்பவத்தை தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. இது அனுரவினுடைய ஒரு மிக மோசமான கொடூரமான இனவாத முகத்தையே இந்த கைது சம்பவம் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அவர் தமிழ் மக்கள் அவருடைய இனவாத போக்கை இனங்காண தொடங்கி இருக்கிறார்கள். என்பிபியை தமிழ் மக்கள் நிராகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் இனிமேல் தாங்கள் தமிழ் மக்களை அனுசரித்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய இனவாத செயல்பாடுகளை தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுத்தால்தான் தென்பகுதியிலே தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற முடிவுக்கு இவ்வாறு செயல்படுவது போன்றுதான் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் கூச்சல் இடுகிறார்கள் என்பதற்காக தமிழர்கள் கைகட்டி வாய்ப்பொத்தி அடிமைகளாக காலிலே விழுந்து படுத்திருக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ தெரியவில்லை.
தமிழர்கள் வாயை திறக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு வந்து அவர்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கின்றன. இந்த அரசினுடைய இந்த செயல்பாடுகளை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்ற அதே நேரத்திலே அந்த இளைஞர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவருடைய விடுதலைக்காக தாயகத்திலும் புலத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று திரண்டு குரல் கொடுக்க வேண்டும் என்பதனையும் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இதே நேரத்திலே நான் இன்னொரு விடயத்தை இந்த இடத்திலே நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தெளிவாக வலியுறுத்தி வந்திருக்கின்றார். உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கிற பொறுப்புக்கூறல் விவகாரம் ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே சுமந்திரன் அவர்களும் சம்பந்தன் அவர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அறுதி பெரும்பான்மை ஆணையை பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டு அவர்கள் இந்த அரசுக்காக இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளையும் இந்தியாவையும் அவர்கள் சந்தித்து தங்களுக்கு இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை இருக்கிறது, தங்களுக்கு உள்ளக விசாரணை மூலம் நீதி கிடைக்கும், வாய்ப்பை கொடுங்கள் என்று சொல்லித்தான் கேட்டு வந்து தொடர்ச்சியாக அவர்களுக்கு அந்த உள்ளக விசாரணைக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக 2015ஆம் ஆண்டிலே ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் வந்து மைத்திரிபால ஸ்ரீசேனவோடு தாங்கள் இதயத்தால் இணைந்திருப்பதாகவும் தங்களிடம் எழுத்து மூலமான உடன்பாடுகள் எதுவும் இல்லை, இதயத்தால் இணைந்திருக்கிறோம், அவர்கள் தங்களுக்கு நீதியை தருவார்கள், தீர்வை தருவார்கள் என்று சொல்லி மக்களை கண்ணை மூடிக்கொண்டு சொல்லி வாக்களிக்குமாறு கேட்டிருந்தார்கள். அதன் பிரகாரம் தமிழ் மக்களும் நம்பி வாக்களித்திருந்தார்கள். பின்னர் பாராளுமன்ற தேர்தலிலும் தங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தாருங்கள், தாங்கள் சமஸ்தி தீர்வை பெற்றுத் தருவோம், சர்வதேச நீதிமன்றத்திலே யுத்த குற்றவாளிகளை நிறுத்துவோம் என்று கேட்டிருந்தார்கள். அதை நம்பி தமிழ் மக்கள் முழுமையாக மிகப்பெரிய அளவில் கிட்டத்தட்ட 80% தமிழ் மக்கள் இவர்களுக்கு அந்த ஆணையை வழங்கியிருந்தார்கள். ஆணையை பெற்றுக்கொண்டவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று சர்வதேச விசாரணை வேண்டாம், நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களிடம் நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆகவே இனநல்லிணக்கமாக வாழ வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக சித்தரித்து உள்ளக விசாரணைக்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் 15ஆம் ஆண்டிலே வந்து. அதற்கு அந்த காலவாசம் 17 செப்டம்பரிலே 17ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே முடிவடைகின்ற பொழுது 17ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே அது முடிவடைகின்ற பொழுது இவர்கள் காலவாசத்தை மேலும் பெற்றுக் கொடுப்பதற்கு முயன்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய உறுப்பு நாடுகளுக்கு இவர்கள் சொல்லிக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால் படிப்படியாக போக வேண்டும், நாங்கள் எடுத்தெடுப்பிலே வந்து ஒரு கடுமையான நிலைப்பாடுகளை வலியுறுத்த முடியாது, எங்களுக்கு இப்பொழுது முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது, மீள்குடியேற்றம் நடந்திருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, நினைவு கூறுவதற்கான சுதந்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் படிப்படியாக முன்னேற்றம் அடைய முடியும் என்று சொல்லி இந்த இனப்படுகொலை செய்த அரசுக்கு எதிராக இராணுவத்துக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை வேண்டாம் உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று சொல்லி இவர்கள் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் முன்னேற்றங்கள் இருக்கிறது என்று காட்டுவதற்கு இவர்கள் அங்கே முன்வைத்த ஆதாரங்கள் எதுவென்று சொல்லிக்கிறார். அந்த பொறுப்பு குரலில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இனப்படுகொலை செய்யப்பட்டவர்கள் அல்லது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக எந்த விசாரணைகளும் நடைபெற்றிருக்காத நிலையில் மாறாக திருவோணமலையிலே படுகொலை சம்பந்தப்பட்ட இராணுவத்தினர் அனுரோபர நீதிமன்றத்திலே குற்றமற்றவர்கள் என்று விடுவிக்கப்பட்ட பின்னர் கூட அந்த பொறுப்புக்குரல் விவகாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயத்திலே எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாமல் இருந்த ஒரு சூழலிலே இவர்கள் இந்த நினைவேந்தலுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 16ஆம் ஆண்டு நவம்பர் மாவீர தினத்திற்கு தமிழ் கூட்டமைப்பினர் தான் தேசிய தலைவர் பிரபாகரன் போன்றும் தளபதிகள் போன்றும் ஒவ்வொரு துயிலும் இல்லங்களிலும் பிரதான சுடர் ஏற்றுகின்ற மேடைகளிலே நின்று அந்த சுடர்களை ஏற்றி வைத்ததன் மூலம் இங்கே நினைவேந்தல் உரிமை வழங்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டினார்கள். அந்த காலங்களிலே இந்த பாடல்கள் எல்லாம் சுதந்திரமாக ஒலிக்க விடப்பட்டது. அப்பொழுது மக்கள் நம்பினார்கள் இனிமேல் இதெல்லாம் இவர்கள் கூட்டமைப்பினரால் இந்த அனுமதிகள் எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் நம்பினார்கள். இவ்வாறு சொல்லி அவர்கள் இந்த காலவாசங்களை பெற்றுக் கொடுத்து இன்று 17 ஆண்டுகள் கடந்திருக்கிற இடத்திலே இனப்படுகொலையாளிகள் பதவியில் இருந்து அகற்றப்பட்டு விட்டார்கள். இன்று புதிய அரசாங்கம் வந்திருக்கிறது. இப்பொழுது புதிய அரசாங்கம் மீண்டும் இந்த விஷயங்களை கையில் எடுத்து குற்றமாக கருதி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முற்படுகிறது.
இந்த கடந்த காலங்களிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தார், நீங்கள் இந்த 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 மாதிரியான சில்லறை விஷயங்களுக்காக நீங்கள் காலவாசத்தை கொடுக்காதீர்கள், எங்களுக்கு பொறுப்பு குரலுக்காக இந்த பொறுப்பு குரல் விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும், உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக ஊடக சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பேச்சு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீள்குடியேற்றத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று இவ்வாறான சில்லறை விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடாதீர்கள். ஆகவே பிரதானமாக இந்த இனப்படுகொலை விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டால் தான் இனவாதத்தை அடுக்க முடியும், அதனுடைய கொடூரமான பல்லை புடுங்க முடியும், இவர்களை அடிபணிய வைக்க முடியும் என்று சொல்லி திரும்ப 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 சொல்லியும் கூட இவர்கள் அதனை கேட்காமல் இந்த தரப்புகளுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் பதவியில் இருந்து தங்களுடைய காலத்தை கடத்திவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இன்று சுமந்திரனும் தோத்து விட்டார். ஆனால் இன்று பதவிக்கு வந்திருக்கிற அனுரகுமார திசாநாயகம் இதே அரசாங்கம் இன்று இதே பாடல்களுக்காக சட்ட நடவடிக்கை சொன்னால் நாளைக்கு நினைவேந்தல்களுக்கும் இந்த நிலைமை வரலாம். ஆகவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர் புறமனே இந்த அரசாங்கமும் அனுரகுமார திசாநாயகவும் மட்டுமல்ல, இந்த கடந்த காலத்திலே இந்த சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி இந்த முன்னேற்றம் இருக்கிறது என்று சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த அரசுக்கு வாய்ப்பை உள்ளக விசாரணைக்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுத்து இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வந்த கூட்டமைப்பினரும் இந்த கைதுகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.